ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தைக்கு தான் போகிறோம். வெள்ளிக்கிழமைனா பல்லாவரத்தில் சந்தை போடுவாங்க. அந்த சந்தையில் நிறைய பழைய பொருள், புது பொருள் நிறைய பொருள் இருக்குன்ட்டு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. போயிட்டு இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு நம்மளால் என்னென்ன பொருள் வாங்க முடியுதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு சர்வர் ரெடி பண்ண போகிறோம். அந்த சர்வருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டிபி லிங்க் ரவுட்டரும் ஹார்ட் டிஸ்க்கும் இருந்தால் பரவாயில்ல. நான் நம்பி போகிறேன், கிடைக்குமான்னு தெரியல. சரி, கிடைச்சா வாங்கிடலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு போகிறேன். அதுவும் இல்லாமல் வேறு எதனா ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருந்தால் கூட அதையும் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு போய் நம்மளால் என்னென்ன வாங்க முடியுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பல்லாவரம் ரீச் ஆகிட்டேன். இப்போ பல்லாவரம் சந்தைக்கு இந்த ட்ராக் வழியாக 500 மீட்டர் நடந்து போனோன்னு சொன்னாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு தான் நடந்து போகிறாங்க. அவங்க பின்னாடியே நானும் போனேன். பல்லாவரம் சந்தை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா காய்கறி பழங்கள் தான் விற்றுருந்தாங்க. சரி, நம்ம டிபார்ட்மெண்ட் போகலான்ட்டு போயிட்டேன். உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஏகப்பட்ட பழைய பொருள் இருந்தது. பட் ஆனால் எந்த பொருள் எடுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா எல்லாமே ஒர்க் ஆகாதான்னு தெரியல. ஏன்னா அந்த பொருள்லாம் பார்க்க அப்படி இருந்தது. சரி, நானும் அப்படியே வச்சுட்டு ஒரு கடைக்கு போனேன். ஒரு கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபோனாக இருந்தது. பட் ஆனால் அந்த எந்த ஃபோனுமே ஒர்க் ஆகாதான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. இன்னொரு கடையில் டேப் பார்த்தேன். அந்த டேப் ரேட்டை கேட்டவொடனே வச்சுட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு ஒரு DDR4 ரேம் வேணும்னு பார்த்தேன். அந்த ரேமில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா DDR3யும் DDR2 தான் இருந்தது. சரி, நானும் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பல்லாவரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக எதனா வீணாக போன பொருளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். ஏன்னா எல்லா பொருளும் இருக்குது. பட் ஆனால் பார்த்து எடுக்கணும். ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் தான் கம்மி பண்ணி பேசணும். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தது. பட் ஆனால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பட் நம்ம டெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது. பட் டெஸ்ட் பண்ணால் புது ரேட்டு விலை சொல்கிறாங்க. சரி, அப்படியே வச்சுட்டு நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வேணும். இந்த ஹார்ட் டிஸ்க்கும் பார்த்தேன். சரி, செட் ஆகாதுன்னு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கடையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு எல்லா கடையும் சுற்றி என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்தேன். நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கேமரா பார்த்தேன். பட் ஆனால் எந்த கேமராவுமே செட் ஆகலைங்க. ஏன்னா எந்த கேமராலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எந்த பொருளுமே இல்லை. ஒரு கேமராவில் பேட்ரி இல்லை, ஒரு கேமராவில் லென்ஸ் இல்லை, ஒரு கேமராவில் டிஸ்பிளே எல்லாமே உடஞ்சிருக்கு. சரி, நானும் வச்சுட்டு அப்படியே கம்முன்னு வந்துட்டேங்க. ஏன்னா எல்லாமே ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த பல்லாவரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அந்த ஹோம் தேட்டரு, அந்தமாரி ஐட்டம் தாங்க நிறையா இருக்குது. ஏன்னு எனக்கும் தெரியல. சரி, அப்படியே பக்கத்து வீட்டில் ஒரு கேமரா வாங்கின்னு வர சொன்னாங்க. சரி, நானும் ஒரு ஒய்ஃபை கேமரா பார்த்தேன். பட் நல்லா இருந்தது. சரி, அடித்து பேசி கம்மி ரேட்டுக்கு பேசி வாங்கிட்டேன். இன்னொரு கடையில் ஒரு JBL ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தது. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒரு செம்ம அட்ராக்டாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பேப்பர் அந்த கவர் மட்டும் பிரிச்சிருந்தது. சரி, வேணான்னு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு பல்லாவரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. உள்ளே போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ஸுக்கு எல்லா டாயுமே இங்கே வாங்கினாங்க. பட் ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக புதுசாக இருந்தது. புது பேக்கு, எந்த சீலும் பிரிக்காமல் இருந்தது. பட் ஆனால் இந்த டாய்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்ட்டு நாங்களும் வச்சுட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூடியூபுக்கு ரிங் லைட் தேவை. பட் எப்படி வீணாக இருந்தாலும் பரவாயில்ல, ரீஸ்டோரேஷன் பண்ணிக்கலான்ட்டு காசு கொடுத்து வாங்கிட்டேன். நல்லாவே இருந்தது. 2 ரிங் லைட்டும் வாங்கிட்டேன். அடுத்தது நம்மளுக்கு பேட்ரி, இன்வெர்டர் செட்டுக்கு பேட்ரி வாங்கலான்னு பார்த்தேன். எல்லாம் அதிகமாக இருந்தது, வச்சுட்டு வந்துட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு மொபைலுக்கு பேட்ரி வேணும்னா நிறைய பேட்ரி இருக்குது. பட் எதனா பவர் பேங்க் செய்யணும், அதுமாரி எதனா வீடியோ போனோன்னா நம்மளுக்கு இங்கே பேட்ரி எடுக்கலாம். அப்புறம் ஜியோ 4G ஹாட்ஸ்பாட் இருந்தது. எல்லாத்தையும் கம்முன்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு சின்னதாக ஒரு ஏசர் லேப்டாப் இருந்துங்க. அதை எடுத்து பார்த்த உடனே எல்லாமே பார்க்காத, வாங்குறீங்கன்னா பாருங்கன்றாங்க, இல்லைன்னா கம்முன்னு போயிட்டேருன்றாங்க. பட் அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் பார்த்தா தான் வாங்க முடியும், பார்க்கலாம் வாங்க முடியாதுன்னு சொன்னேன். போயினே இருங்கன்ட்டாங்க. எடுத்தால் வாங்கணுன்றாங்க. இன்னொரு கடையில் ஒரு HD டிஸ்பிளே, ஏதோ HD வீடியோ கேமரா மாதிரி இருந்தது. நானே ஒன்றும் தெரியல. எல்லாம் பழைய மாடல் பழகு, அப்படியே கம்முன்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு கடையில் எல்லாமே சோலார் லைட்டு. பட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் ரேட்டு மட்டும் நல்ல தாறுமாறாக இருக்குது. இப்போ பல்லாவரம் சந்தையிலேருந்து நான் வாங்கின அந்த பொருள் இவ்வளோ தான். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூடியூபுக்கு ரிங் லைட் வேணும்னு பார்த்தேன். 2 ரிங் லைட் இருந்தது. பட் ஆனால் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகலாம் ரீஸ்டோரேஷன் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் ரெடி பண்ணுறதுக்கு ஹார்ட் டிஸ்க் வேணும்னு சொன்னேன். ஒரு 6TB ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, 2 1TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டேன். பட் ஆனால் இது ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் எனக்கு வேணான்னு தான் நினச்சேன். பட் வாங்கிட்டேன். ஒர்க் ஆகலாம் வேஸ்ட்டு தான். பட் ஹார்ட் டிஸ்க்கை ரீஸ்டோரேஷன் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படியே கம்முன்னு நானும் பார்த்துட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கேமரா கேட்டாங்க, ஒய்ஃபை கேமரா. இந்த ஒய்ஃபை கேமரா பார்க்க நல்லா புதுசாக தான் இருக்குது. ஏதோ ஆனால் பிராண்டடே புதுசாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த பிராண்டட்
கொடுத்ததே இல்லை D3Dன்னு. பட் ஆனால் நல்லா இருந்தது. பட் ஒர்க் ஆகும்ன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சார்ஜர் 5 வோல்ட் டிசி கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக டிபி லிங்க் ரவுட்டர் கிடச்சிச்சிங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு அந்த USB போட்டு கனெக்ட் பண்ணுற மாரி ஒரு ஹார்ட் டிஸ்க்கு டிபி லிங்க் இருந்தது. பட் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். இவ்வளோ தான் நான் பல்லாவரத்துலேருந்து வாங்கினேன். இப்போ நம்ம பலவர சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருள்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நான் இன்னும் அந்த பொருள்லாம் ஒரு டைம் கூட நான் டெஸ்ட் பண்ணவே இல்லை. எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலன்ட்டு. இனிமேல் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி எல்லாமே பார்க்கணும். இந்த பொருள்லாம் ஒர்க் ஆகும்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பொருள்லாம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது, ஏதோ டேமேஜ் இல்லாத மாரி தான் இருக்குது. சரி நாமளும் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் ஒர்க் ஆகலாம் ஃபுல் ரீஸ்டோரேஷன் வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.